Assalamu alaikum viewers, welcome to Inaaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கு வீடியோ வந்து நாங்கள் ஒரு 6 ஃபேமிலி சேர்ந்துட்டு ராசல் கைமா கிட்ட ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் ஒரு நாள் பூரா தங்கிட்டு வந்தோம். அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு போட போகிறேன். நீங்களும் இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனோன்னா இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. வாங்க, கேட்டோட என்ட்ரன்ஸ் இது. வாங்க உள்ளே போகலாம். இந்த ஏரியா வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்காக செஞ்சு வச்சுருக்காங்க. குழந்தைங்க எல்லாம் இதெல்லாம் விளையாடி என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள், நடுவில் ஸ்விம்மிங் பூலு, சுற்றிலும் வந்து ரூம்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு லிவிங் ரூமு. இதோட ஃபர்னிச்சர்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்குள்ளே ஒரு பாத்ரூம் இருக்குது. பசங்கள்லாம் ஸ்விம்மிங் பூல் பார்த்த உடனே எல்லாம் தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னொரு 2வது லிவிங் ரூம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ரூமு. இந்த நம்பருக்கு நம்ம புக் பண்ணிவிட்டு ஒரு டே ஃபுல்லாகவும் ஒரு நைட்டும் நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி 11 மணிக்கு வந்தால் நெக்ஸ்ட் டே 11 மணிக்கு வெக்கேட் ஆகிடணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ரூம்லேயும் கபோர்டு இருக்குது. அட்டாச் பாத்ரூமு, கீசரு எல்லாமே இருக்குது. இந்த ஏரியா வந்து பார்பிக்யூ பண்ணுற ஏரியா. இங்கேயே சமைச்சிட்டு நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். அது கொட்டினா மாதிரி கிச்சனில் நமக்கு தேவையான வெசல்ஸ் எல்லாமே இருக்குது. டீ போடுறதுலேருந்து பிரியாணி பண்ணுற வரைக்கும் நமக்கு தேவையான எல்லா வெசல்ஸும் இருக்குது. அடுப்பு 2 வகை அடுப்பு இருக்குது. கொஞ்சம் மசாலா கூட வச்சுருந்தாங்க. டீ பேகு, மசாலா, அப்புறம் ஃப்ரிட்ஜு. நாங்கள் கொண்டு வந்த திங்ஸை இதில் வச்சுக்கிட்டோம்.
இதில் நாங்கள் சிக்கன், மட்டன் எல்லாம் மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஃபிஷ்ஷு அதையெல்லாம் இதில் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். நமக்கு தேவையான வெசல்ஸ்லாம் இங்கேயே இருக்குது. பாத்திரம்லாம் நம்ம வீட்டில் இருந்தே திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கேயே கூட பிரியாணி செய்யலாம், என்ன வேணால் சமைக்கலாம். நமக்கு தேவையான பொருள் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே நமக்கு வேணுங்கிற அளவு நமக்கு என்ன வேணுமோ அதை சமைச்சிக்கலாம். லன்ச் வந்து நாங்கள் வெளியே இருந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதே நாங்கள் எல்லாருமே மத்தியானம் சாப்பிட்டோம். பாருங்கள், பிரியாணி, முட்டை. இந்த பிரெட் ஹல்வா வந்து ஒரு ஃப்ரெண்டு பண்ணிட்டு வந்தாங்க. சிக்கன் 65, பிரியாணி, முட்டை, ரைத்தா, கேசரி, கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய், இதெல்லாம் வந்து ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தது. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கலர் கலராக லைட் வந்து ஸ்விம்மிங் பூல்லையும் மேலேயும் ரொம்ப டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லோரும் இந்த ஏரியா வந்து சிட்டிங் ஏரியா. எல்லோரும் இதில் உட்காந்துட்டு ஓப்பனில் டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணோம். இப்போ பார்பிக்யூ பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாச்சு.
ஃபஸ்ட்டு சிக்கன் வச்சாச்சு. இது வந்து ஒரு ஃப்ரெண்டு வெஜ்ஜு பார்பிக்யூ பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து ஒரு ஃபாயில் பேப்பரில் வச்சுட்டு பன்னீரும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் அவங்க மேரினேட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம், ஆனால் பரவாயில்ல, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃபிஷ்ஷு மசாலா தடவி ஃபாயில் பேப்பரில் மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் வச்சோம். ஃபாயில் பேப்பர்லேயும் கொஞ்சம் ஃபிஷ் வச்சுருந்தோம், தனியாகவும் வச்சுருந்தோம். பாருங்கள், வெந்துருச்சு. யம்மி, சூப்பராக இருந்தது. பீஃப் வந்து ஒரு ஃப்ரெண்டு அவங்க மசாலா தடவி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பிளாக் டீ ஒரு ஃப்ரெண்டு பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்தது. கட்டன் சாயா நல்லா பண்ணியிருந்தார். நைட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்கிறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் பக்கத்தில் இருந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாம் போயிருந்தோம். எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்டோம். 11:30க்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். தேங்க்யூ வீவர்ஸ்.